ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாருக்குமே என்னோட ஈத் முபாரக். ஈதோட ஸ்பெஷலாக இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆம்பூர் ஸ்டைல் மட்டன் பிரியாணி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மற்ற மட்டன் பிரியாணி செய்கிறத விட இந்த மட்டன் பிரியாணி ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஈதுக்கு உங்கள் எல்லாருக்குமே இந்த பிரியாணி ரெசிபி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஆம்பூர் ஸ்டைல் மட்டன் பிரியாணி செய்கிறதுக்காக இந்த மாதிரி ஹெவி பாட்டம் பேனாக எடுத்திருக்கேன். இதில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயிலும் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள் குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நெய்யும் ஆயிலும் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா 2 துண்டு பட்டை, 8 கிராம்பு, 5 ஏலக்காய் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பொரிய விட்டுக்கோங்க. இப்போ இது கூட நம்ம வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். நான் 4 பெரிய வெங்காயத்தை நல்லா தின்னாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதிலிருந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு மட்டுமே இப்போதைக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பாக்கி இருக்கிற வெங்காயத்தை நம்ம அப்புறமா ஆட் பண்ணிக்க போகிறோம். ஒரே இதே நம்ம ஆனியன் ஆட் பண்ணிடக்கூடாது. இந்த மட்டன் பிரியாணிக்கு இந்த ஸ்டெப்பை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா இப்போ இது கூட நம்ம பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். மற்ற பிரியாணி மாதிரி இஞ்சி பூண்டு ரெண்டுமே சேர்த்து அரைச்சி ஆட் பண்ணிடக்கூடாது. பூண்டு தனியாகவும் இஞ்சி தனியாகவும் ஆட் பண்ணிக்கணும். அப்போ தான் இந்த பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பூண்டு மட்டும் அரைச்சி இந்த வெங்காயத்தோடு வதக்கும் போது இந்த பிரியாணியோட டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த மெத்தடையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நான் 100 கிராம் அளவுக்கு பூண்டு அரைச்சி வச்சுருக்கேன். அதுலேருந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டுமே ஆட் பண்ணிக்கிறேன். பூண்டோட பச்சை ஸ்மெல் நல்லா போகணும். அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பூண்டோட பச்சை ஸ்மெல் நல்லாவே போயிடுச்சு. இப்போ இது கூட நம்ம சில்லி பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஆம்பூர் ஸ்டைல் பிரியாணி உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சில்லி பேஸ்ட்டை கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கோங்க. இந்த சில்லி பேஸ்ட்டு தான் அந்த பிரியாணி டேஸ்ட்டை நமக்கு கொண்டு வரும். நான் ஒரு 25 வரமிளகாவை சுடு தண்ணியில் ஊற வச்சு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்திருக்கேன். குறப்பாக அரைச்சி எடுத்துடாதீங்க, நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அதை ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் காரத்துக்காக ஆட் பண்ணிக்கிறேன். இந்த பிரியாணியில் நம்ம பச்சை மிளகாவோ வேறு சில்லி பவுடரோ நம்ம எதுவுமே ஆட் பண்ணிக்க போகிறதில்ல. அதனால் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. சில்லி பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பச்சை ஸ்மெல் போகணும். அது வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணும். ஒரு 10 நிமிஷம் போல் ஆகும். அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இப்போ இது கூட நம்ம மட்டன் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 600 கிராம் அளவுக்கு மட்டன் நல்லா வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். மட்டன் உங்களுக்கு வேகாத மாதிரி தெரிஞ்சுது அப்படின்னா தனியாக குக்கரில் உப்பு போட்டு வேக வச்சு அதுக்கப்புறமா இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மட்டன் சீக்கிரமாக வெந்துடும் அப்படிங்கிறனால நான் டைரெக்டாகவே ஆட் பண்ணிக்கிட்டேன். மட்டன் ஆட் பண்ணிவிட்டு இந்த ஆயிலோடய ஒரு 5 நிமிஷம் வதங்க விடுங்க. மட்டன் ஆயிலோட ஒரு 5 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறமா இது கூட நம்ம இஞ்சி பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இந்த பிரியாணிக்கு இந்த மாதிரி இஞ்சி பேஸ்ட்டை இந்த ஸ்டைலில் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் இஞ்சி பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். பூண்டு எந்த அளவுக்கு நீங்கள் எடுக்கிறீங்களோ அதே குவான்டிட்டியில் தான் இஞ்சி எடுத்துக்கணும். அப்போ தான் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இஞ்சி பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு இதோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இஞ்சியோட பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறமா இப்போ நம்ம இதில் கட் பண்ணி வச்சுருந்த தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 3 மீடியம் சைஸ் அளவுக்கு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயத்தை விட தக்காளி கம்மியாக தான் இருக்கணும். அப்போ தான் பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பிரியாணின்னு கிடையாது, எந்த பிரியாணி செஞ்சாலுமே வெங்காயம் அதிகமாகவும் தக்காளி கம்மியாகவும் ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி ஆட் பண்ணிவிட்டு நம்ம மீதி கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா வெங்காயம், அதையும் இது கூடவே ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயமும் தக்காளியும் ஆட் பண்ணிவிட்டு நல்லாவே கலந்து விட்டுக்கோங்க. வெங்காயமும் தக்காளியும் நல்லா மேஷ் ஆகிற வரைக்கும் வதங்கணும். அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இந்த கறிக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். உப்பு ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லாவே கலந்து விட்டாச்சு. இப்போ இது கூட நம்ம தயிர் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 50 கிராம் அளவுக்கு தயிரை நல்லா பீட் பண்ணி எடுத்திருக்கேன். அதை இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். தயிர் அதிகமாக புளிப்பு இருக்கிற மாதிரி எடுத்துக்காதீங்க, கொஞ்சம் புளிப்பு கம்மியாகவே எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மறுபடியும் கலந்து விட்டுக்கோங்க. தயிரை ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் கறி நல்லாவே வதங்கிடுச்சு. இப்போ இது கூட நான் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். அதாவது பட்டை, கிராம்பு, ஏலக்காய் தூள். இந்த பிரியாணிக்கு இதை ஆட் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. இது ஃபுல்லாமே ஆப்ஷனல் தான். உங்களுக்கு தேவையில்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஆனால் வாசத்துக்காக நான் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிட்டேன். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் தூள் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இப்போ இது கூட நம்ம கறி வேகிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வதக்கும் போதே கறி 50% நல்லா வெந்துருச்சு. அதனால் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணிவிட்டு கறியை நல்லா வேக விட்டு எடுத்துக்கலாம். தண்ணி ஆட் பண்ணியிருக்கனால உப்பு பத்தாது. அதனால் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பும் ஒரே ஒரு லெமனை ஜூஸ் புழிஞ்சு எடுத்திருக்கேன். அதையும் இது கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கறி நல்லா வெந்து வரட்டும்.
கறி வெந்து வரத்துக்குள்ளாரையே நம்ம வந்து அரிசி வேக வச்சு எடுத்துக்கலாம். அரிசி வேக வைக்கிறதுக்காக 2 லிட்டர் தண்ணியை வந்து நான் நல்லா கொதிக்க வச்சுருக்கேன். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது கூட நம்ம வந்து அரிசி ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஜீரக சம்பா ரைஸ் 600 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். எந்த அளவுக்கு மட்டன் எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து ரைஸும் எடுத்துக்கோங்க. நான் வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ரைஸை ஊற வச்சுருந்தேன். அதையும் இது கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. அரிசி வந்து ஒரு 60% வெந்தால் போதும், அதிகமாக வேகணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஏன்னா வந்து நம்ம மட்டனில் தண்ணி ஆட் பண்ணியிருக்கனால ஒரு 60% வெந்தால் போதும். இப்போ வந்து அரிசி நல்லா வெந்துருச்சு. அரிசி வெந்துருச்சான்னு பார்க்குறதுக்காக இந்த மாதிரி வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அரிசி வந்து சாஃப்டாக இருக்கணும், ஆனால் வந்து உடையக்கூடாது. அதுதான் நமக்கு வந்து கரெக்டான பதம். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து அரிசியை வடித்து எடுத்துக்கலாம். அரிசியை வடித்து தனியாக வச்சுக்கோங்க. அரிசி இந்த மாதிரி நீங்கள் வடித்து ஆட் பண்ணாமல் டைரெக்டாக ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஸ்டேஜில் வந்து கறி வெந்ததுக்கப்புறமா தண்ணி அளந்து ஆட் பண்ணிக்கோங்க. அரிசிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறமா நீங்கள் அரிசி டைரெக்டாகவே ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து வடித்து ஆட் பண்ணுறனால இந்த மாதிரி ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்து நம்ம வடித்து வச்சுருந்த அரிசி ஆட் பண்ணிக்கலாம். கறி வந்து நல்லா வந்து பஞ்சு போல் வெந்துருச்சு. அரிசியை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. மசாலாவும் அரிசியும் வந்து நல்லா கலந்து வரணும், அது வரைக்கும் நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. இப்போது எனக்கு வந்து இந்த மசாலா வந்து ஒரு 2 கப் அளவுக்கு இருந்தது. அரிசி வந்து நம்ம ஒரு 60% தான் வேக வச்சுருந்தோம். இந்த மசாலாவில் இருக்கிற தண்ணியும் நம்ம அரிசியும் வேகிறதுக்கு வந்து கரெக்டாகவே இருக்கும். அதனால நான் வந்து இப்போ தம் போட்டுக்க போகிறேன். தம் போடுறதுக்காக நல்லா வந்து லெவல் பண்ணி விட்டுட்டு இதுக்கு மேலே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நெய் ஆட் பண்ணிவிட்டு மேலாக ஒரு டைம் வந்து கலந்து விட்டுக்கோங்க. இந்த நெய் வந்து உள்ள வரைக்கும் போகணும். கலந்து விட்டுட்டு நல்லா வந்து லெவல் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து தம்மில் போட்டுடலாம். அரிசிக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் வந்து தண்ணி கரெக்டாக அளந்து வச்சுட்டிங்க அப்படின்னா பிரியாணி வந்து நமக்கு பர்ஃபெக்டாக வந்து குலையாமல் வந்துடும். தண்ணி மட்டும் கரெக்டாக அளந்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு அலுமினியம் ஃபாயில் வச்சு கேப் இல்லாமல் நல்லா வந்து கவர் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட அலுமினியம் ஃபாயில் இல்லை அப்படின்னா நியூஸ் பேப்பரோ அப்படி இல்லைன்னா வந்து ஒரு நைஸான காட்டன் துணியோ இருந்தால் அதை அந்த மாதிரி வந்து கவர் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து தம் போடுறதுக்காக நான் வந்து ஃபுல் ஃப்ளேமில் ஒரு பழைய தோசைக்கல்லை வந்து வச்சுருக்கேன். தோசைக்கல் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா அதுக்கு மேலே நம்ம பிரியாணி பாட்டை வச்சுருங்க. ஹை ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். அதுக்கப்புறமா லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 20 நிமிஷம் நம்ம தம் போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வெயிட்டான பாத்திரம் வந்து மேலே வச்சுக்கோங்க, சீக்கிரமாகவே தம் ஆயிரும். இப்போ ஒரு 20 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நான் அதுக்கப்புறமா தான் தம்லேருந்து எடுத்திருக்கேன். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்மளோட ஆம்பூர் மட்டன் பிரியாணி வந்து ஓரளவுக்கு பர்ஃபெக்டாக வெந்து வந்துடுச்சு. ஆனால் ஜீரக சம்பா ரைஸ் மட்டும் நம்ம என்ன தான் கலந்து விட்டு வச்சாலும் மேலே வந்து உங்களுக்கு அரிசியாக தான் நிற்கும். அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, பயப்படாதீங்க. அடியில் இருக்கிற ரைஸை மேலே எடுத்து விட்டு மேலே இருக்கிற ரைஸை வந்து அடியில் வந்து நீங்கள் கலந்து விட்டுக்கோங்க. அந்த ஆவிலே வந்து நமக்கு நல்லாவே அந்த ரைஸுமே குக் ஆயிரும். இப்போ நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இது வந்து நமக்கு இன்னும் ஃபுல்லாக ரெடி ஆகலை. இது வந்து மறுபடியும் நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா ஃபாயில் பேப்பரை வச்சு கவர் பண்ணிக்க போகிறேன். கவர் பண்ணிவிட்டு அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிக்கோங்க. ஆஃப் பண்ணிவிட்டு தான் நம்ம செய்ய போகிறோம். கவர் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து நான் தம்மில் போட போகிறேன். மறுபடியும் ஒரு அரை மணி நேரம் நான் அப்படியே விட்டுற போகிறேன். இந்த ஆவிலே வந்து மீதி இருக்கிற ரைஸும் நமக்கு வந்து நல்லா வெந்து வந்துடும். அடுப்பை வந்து ஆன் பண்ணிக்க வேண்டாம். மறுபடியும் இந்த மாதிரி வெயிட்டை வச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து அதுக்கப்புறமா நம்ம வந்து இந்த பிரியாணியை சர்வ் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட சுவையான ஆம்பூர் மட்டன் பிரியாணி வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த ஆம்பூர் மட்டன் பிரியாணியோட நான் ஆனியன் ரைத்தா சிக்கன் 65 ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். இதோடு சேர்த்து சாப்பிடும்போது இந்த ஆம்பூர் மட்டன் பிரியாணி ரொம்ப ரொம்ப எம்மியாக இருந்தது. ஸோ கண்டிப்பாக நீங்களும் இந்த மட்டன் பிரியாணி ரெசிப்பியை இந்த ஈதுக்கு உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த ஆம்பூர் மட்டன் பிரியாணி ரெசிபி எப்படி வந்தது அப்படிங்கிறத உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் என்கிட்ட கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. என்னோடய சேனலை இதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்திலே வர நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற பட்டனையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற ஃபியூச்சர் அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே கிடைக்கும். இதே மாதிரி வேறொரு ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். அஸ்ஸலாமு அலைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.